ನಿನ್ನ ಸೇವಯ ನಾ ಮಾಡಲು ಸರ್ವ ಆಯುಧ ದಯಬಲಿಸು. ನಿನ್ನ ಸೇವಯ ನಾ ಮಾಡಲು ಸರ್ವ ಆಯುಧ ದಯಬಲಿಸು. ನಿನ್ನ ಸಿತ ನನ್ನಲ್ಲಿಯೇ ನೆರವೇರಲು ಅರ್ಪಿಸುವೆ. ನಿನ್ನ ಸಿತ ನನ್ನಲ್ಲಿಯೇ ನೆರವೇರಲು ಅರ್ಪಿಸುವೆ. ನನ್ನ ಹೃದಯದಳು ನೀನೇ, ನನ್ನ ಆಲೋಚನೆಯು ನೀನೇ. ನನ್ನ ಹೃದಯದಳು ನೀನೇ, ನನ್ನ ಆಲೋಚನೆಯು ನೀನೇ. ಯೇಸು ನನ್ನ ಬಾಳಿಗೆ ಬೆಲಹಾದ, ನನಗೆಷ್ಟು ಆನಂದ. ಯೇಸು ನನ್ನ ಬಾಳಿಗೆ ಬೆಲಹಾದ, ನನಗೆಷ್ಟು ஆனந்த. இந்த லோகத்தை நீர் சிருஷ்டித்தீ, எல்லா நன்மையும் எனக்களித்தீ. இந்த லோகத்தை நீர் சிருஷ்டித்தீ, எல்லா நன்மையும் எனக்களித்தீ. உந்தன் நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் இதயமே உம்மை பாடும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். தகப்பனே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, ஆமென். உட்காருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். The book of Acts chapter 2 1 to 21 is the main subject of today's the message. இந்த பகுதியிலே 3 நாட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்திலே பெந்தகோஸ்தே என்னும் நாள், 17வது வசனத்திலே கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும், 20வது வசனத்திலே கர்த்தர் பெரிதும் பிரகாசமான நாள் என்று 3 நாட்களை பரிசுத்த லூக்கா இந்த அதிகாரத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதினவர் டாக்டர் லூக். இவர்தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளையும் அவர் எழுதினவர் என்று பார்க்கலாம். அப்போஸ்தலர் என்று யாருக்கு பெயர் வந்தது என்றால், லூக்கா 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அநேக சீஷர்கள் இருந்தார்கள். அந்த சீஷரிலே 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தான் அப்போஸ்தலர் என்கிற பெயர் வழங்கிற்று. இப்படியாக இந்த அப்போஸ்தலர் நடபடிகளானது சுவிசேஷத்திற்கும் நிருபத்திற்கும் இடையிலே இருக்கின்ற த பிரிட்ஜ் என்று சொல்வார்கள், த புக் ஆஃப் ஹிஸ்டரி என்று சொல்வார்கள். சுவிசேஷ 4 சுவிசேஷங்களிலே ஆண்டவராகிய இயேசு என்னென்ன செய்தார் என்பதை விளக்கி, அதன் வழியாக திருச்சபை சீஷர்கள் எப்படி உருவானார்கள்,
நிருபங்களை யார் யாருக்கு யார் அனுப்பினார்கள் என்பதை குறித்து தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கின்றோம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்த வண்ணமாக அவர் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். 40 நாட்கள் அவர் ஜனங்களோடு கூட சீஷர்களோடு கூட கிட்டத்தட்ட 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கின்றோம். அந்த சூழ்நிலையிலே 40 நாட்கள் முடிந்து 10வது நாள், அதாவது 50வது நாள், இந்த 50வது நாளைத்தான் த டே ஆஃப் பென்டிகாஸ்ட் என்று சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டிலே டே ஆஃப் செலிப்ரேஷன் ஃபார் த ஹார்வெஸ்ட், அறுவடை திருநாள், பொங்கல் என்று சொல்லுகிறோமே. இங்கே இந்த கர்நாடகாவில் என்ன சொல்லுவாங்க அதுக்கு? பொங்கலுக்கு சங்கராந்தி. அந்த நாள் தான் இந்த நாளாக காணப்படுகிறது. இந்த பெந்தகோஸ்தே என்கிற நாள் அறுவடை திருநாளாக, the harvest day என்று சொல்லுவார்கள். The book of Numbers chapter 28 verse number 26, என்னாகமம் 28வது அதிகாரம் 26வது வசனம், முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை தான் இந்த பண்டிகை. பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். இதுதான் பாருங்க, முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை. முதற்கனி எது? நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் தான். அது முதல் பிள்ளை, 2வது பிள்ளை, 3வது பிள்ளை, 6வது பிள்ளைன்னு கிடையாதுங்க. பிள்ளை தான். எனவே முதற்கனி என்பது உங்களுடைய பிள்ளைகள். முதற்கனி என்பது கணவர் தான் முதற் பிள்ளை, அதுக்கப்புறம் தான் இதுங்களாம். எனவே இந்த முதற் கனிகளை செலுத்தும் பண்டிகை என்றால் புருஷன் மனைவியும் மனைவி புருஷனையும் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து செலுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். ஒருவேளை என் புருஷன் வரமாட்டேன்றான், என் புருஷன் அடங்க மாட்டேன்றான், என் பொண்டாட்டி என் பேசி கேட்க மாட்டேன்றான்னா நீங்கள் என்ன செய்யறேன்னா உங்கள் கையை இப்படி பிடிச்சிக்கணும். எப்படி பிடிச்சிக்கணும்? இந்த கையில் யார் இருக்குது? என் புருஷன் இருக்காரு, என் பொண்டாட்டி இருக்கிறா. அந்த ஒரு உணர்வோடு கூட நீங்கள் ஜெபத்தில் இங்கே உட்காருவீர்கள் என்றால் அடுத்த வருஷத்தில் இதே நாளில் ஆண்டவர் அவர்களை உள்ளே கொண்டு வந்து விடுவார். சபை என்ன சொல்லணும்? ஆமென். தேவனாலே கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. எனவே முதற் கனிகளை செலுத்தும் பண்டிகை. The book of Exodus chapter 34 word number 22, யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சேர்ப்பு கால பண்டிகை, கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையை வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. இந்த சேர்ப்பு கால பண்டிகையை தான் the 50th day பென்டோகோஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். கிரேக்க பதத்தில் பென்ட் என்றால் 50, 50வது நாள். இந்த 50வது நாளிலே சேர்ப்பு கால பண்டிகை. அப்படி என்றால் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். எனவே யார் யாரெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் அவர்கள் சேராமல் இருக்கிறார்களோ அவருடைய பெயரெல்லாம் நீங்கள் எழுதி வைத்து கொண்டு அவர்கள் உங்களோடு கூட இருப்பதாக நீங்கள் நினைத்து அதற்காக நீங்கள் ஜெபிக்கின்ற வழியிலே வருகிற நாட்களிலே ஆண்டவர் அவர்களை உங்களோடு கூட சேர்க்க வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார். எனவே இந்த நாளுக்குத்தான் பெந்தகோஸ்தே நாள் என்று கூறப்பட்டது. இந்த பண்டிகையிலே கொண்டாடும்படியாக சீஷர்கள் எத்தனை பேர் கூடினார்கள் என்றால் அப்போஸ்தலர் 1:15 வாசிக்கிறோம், 120 பேர் கூடினார்கள் என்று சொல்லி 120 பேர் என்ன செய்தார்களாம்? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். We have to wait with the prayer and petitions
நீங்கள் அங்கு ஜெபத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்திலே செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 120 சீஷர்கள் அந்த நாட்களிலே ஒன்று கூடி அப்போஸ்தலர் 1:5 என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு சொன்னார், எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும், நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சியாய் இருப்பீர்கள், உலகம் எங்கும் கடந்து செல்வீர்கள் என்று சொல்லி, இப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்திற்காக நிறைவேறும்படியாக காத்து கொண்டிருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இவ்வாறு காத்து கொண்டிருந்தவர்கள் ஜபத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளிலே நாமும் கூட இந்த பெந்தகோஸ்தே நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுத்த அறுவடைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மனைவி, புருஷன் என்று என்னென்ன காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அவைகளை நினைத்து அவர்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி கொண்டாடும்படியான ஒரு நாள் தான் இந்த நாள். இந்த நாளிலே அப்போஸ்தலர் 2:1 என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் ஒரு மனதோடு ஒன்று கூடினார்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு மனதும் கூட அவர்கள் ஒன்று கூடினார்கள். பழைய ஏற்பாட்டிலே The book of Numbers என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அசைவாட்டும் காணிக்கையாக அங்கு மோசே சொல்கின்ற வழியிலே அசைவாட்டும் காணிக்கையாக லேவியரை ஆரோன் சுத்திகரிக்க பாவ நிவர்த்தி செய்தான் என்று வாசிக்கிறோம். அசைவாட்டும் காணிக்கையாக அந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த தூபகலசத்தில் வைத்து அசைவாட்டும் காணிக்கையை செலுத்தி கொண்டு வந்தார்கள். அந்த அசைவாடுதலுக்கு அடையாளமாகத்தான் ஆரோன் என்ன செய்கிறார்? லேவியர்களை இந்த ஊழியத்திற்காக பயிற்றுவிக்கும்படியாக, இந்த ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளும்படியாக அவர்களை பிரித்தெடுத்து அவர்களை அசைவாட்டும் பலியாக, எப்படி அதில் சாம்பிராணி போடப்பட்டு அந்த புகை கடந்து செல்கிறதோ அதை போலவே லேவியர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சபைக்காக தங்களை அர்ப்பணித்து தாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி தங்கள் பாவ பலியாக, நிவாரண பலியாக, சுத்திகரிக்கும் பலியாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசுவே பாவ நிவாரண, குற்ற நிவாரண, அசைவாட்டும் பலியாக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர் அசைவாடுகிற ஆவியானவராக நம் மீது வந்து இறங்குகின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி, அந்த அசைவாடுகிற ஆவியானவர் கிறிஸ்துவின் வழியாக, கிறிஸ்துவின் மூலமாக அசைவாட்டு பலியாக தன்னையே ஜீவ பலியாக அர்ப்பணித்தார். அந்த ஜீவ பலியின் வழியாகத்தான் இங்கு சீஷர்களுக்கு சொல்லுகின்றார், எருசலேமை விட்டு போக வேண்டாம், வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். எதற்காக எருசலேமை விட்டு போக வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அந்த எருசலேமிலே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தேவ பக்தி உள்ள யூதர்கள் எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த யூதர்கள் பக்தியுள்ள யூதர்கள் இருந்தார்கள். ஆனால் சீஷர்களோ பயப்படுகிற சீஷர்களாக இருந்தார்கள். அவர்கள் பயப்படுகிற சீஷராக இருந்தபடியினாலே என்ன செய்தார்கள்? அவர்கள் எருசலேமை விட்டு போகும்படியாக எம்மாவுக்கு பயணம் செய்தார்கள். இவ்வாறு அநேகர் இப்படித்தான் எருசலேமை விட்டு போகும்படியாக அவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிற அலைகிற விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அலைகிற விசுவாசிகளுக்கு விசுவாசம் அலைகிறதாக இருக்கும் தவிர்த்து நிலைத்து இருக்காது. எனவே இவர்கள் அலையாமல் இருக்கும்படியாகவே இவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாக அந்த தூய ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மை நிரப்ப விரும்புகிறார். நம்மை நிரப்ப விரும்புகிறார். அந்த 2ஆம் அதிகாரத்தில்
2வது வசனம் வாசிக்கின்ற வழியில, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த எதை நிரப்பிற்றா? வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. என்னுடைய வீடுகளை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் அருள் வருகின்ற வேளை இருள் ஓடி போகும். நீங்கள் ஒரு 2 குச்சி எடுத்துக்கிட்டு, டேய் நீ அந்த பக்கம் நில்றாம்மா, நீ இந்த பக்கம் நில்லுமா, நான் அந்த பக்கம் நிற்கிறேன் சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? சுவிட்சு போடாமல் இருளே போன்னு தட்டினா போவோமா? போவாது. ஒரு சுவிட்சு போட்டால் போதும், எல்லா லைட்டும் எரியும். அதுபோல தான் அருள் வந்தால் இருள் போயிடும். அப்போ தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வீட்டுக்கு அருளாகிய பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். யார் யாருக்கு என் வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பணும்? நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிற ஆண்டவரே, என் வீடு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். மாத்திரம் நாம் எழுந்து நிற்போம். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் பார்த்து, ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறப்பா, என் வீட்டில் இருக்க பிரச்சனைங்க, என் வீட்டில் இருக்க கஷ்டங்க, என் வீட்டில் இருக்க கடன் தொல்லைகள், என் வீட்டில் இருக்க சண்டைகள், என் வீட்டில் இருக்க பிரிவினைகள், இவைகள் மத்தியிலே நீர் இறங்கி நிரப்புவீர் என்றால், நீர் இறங்கி அசைவாடுவீர் என்றால், வெளியே போனதெல்லாம் உள்ளே வந்துடும், உள்ளது தொந்தரவு பண்ணதெல்லாம் வெளியில் போயிடும் ஆண்டவரே என்ற ஜெப நிலைமையோடு கூட நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் Hallelujah,
தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வருகிறது என்றால் அவன் வீடு நிரப்பப்பட்டு இருக்கின்ற வேளையிலேயே அந்த வீட்டுக்குள்ளாக சந்தோஷம் வருகிறது. எனவே அசைவாடுகிற ஆவியானவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? எங்கே நிரப்பப்பட்டிருக்கிறார்? இங்கிருந்து எங்க அம்சம் நம்ம வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? அந்த நிறைந்திருக்கிற ஆவியானுடைய அனுபவத்தை நாம் ருசிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். எனவே தேவ ஆவியானவரை இப்ப நம்ம வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம். அங்கு அவர் நிரப்பப்பட்டு இருக்கிறார். உன் வீட்டை நிரப்புகிற ஆவியானவர். அவர் வீட்டை மாத்திரமல்ல. 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். காணப்பட்டு, யாருக்கு காணப்பட்டு? அவர்களுக்கு, அங்கே இருக்கிற 120 சீஷர்களுக்கு. those they are inside the church, those they are listening the word of God, they saw the scene. அவர்கள் பார்த்தார்கள், பார்த்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் தங்கள் மீது அக்னிமயமான நாவுகளை போல வந்து இறங்குகிறதை, பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து அவர்கள் மேல் காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொருவரும். அது ஒரு மகிமையான அனுபவம். பாருங்க, ரிச்சர்ட் உம்பரான் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன் இங்கே டிவி டவர்ஸை வந்திருந்தார். அவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக அவ்வாறு வந்திருந்தவர்களே நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளும் அங்கு முழங்கால் போயிட்டு நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். பக்கத்தில் ஒரு தெலுங்கு குடும்பத்தார் அங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் யார் என்று எனக்கு முன்பின் தெரியாது. நாங்கள் சற்று நேரம் அங்கு ஆராதனைக்கு இருந்துவிட்டு செய்தி முடித்து கடைசி ஜெபம் முடிகின்ற வேளையிலே நாங்கள் எழுந்து எங்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பின்பதாக நாங்கள் அந்த ஜீவனல் என்ற பகுதியிலே ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு சென்றிருந்தோம். அந்த ஜபத்திலே ஒரு வாலிபமான பிள்ளை, ஒரு 21 வயது வாலிபமான பிள்ளை அங்கே அவள் வந்திருந்தாள். வந்த உடனே என்னை பார்த்து பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சொன்னா. நானும் பிரைஸ் லார்டுமா, என்னம்மா விஷயம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு. பாஸ்டர், உங்களை என் வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னு சொன்னேன். மகளே, நான் உன்னை பார்த்ததே இல்லையடான்னு. இல்லை அங்கிள், நான் உங்களை பார்த்துருக்கிறேன். ரிச்சர்ட் உம்பரான் மீட்டிங்கில் நான் அந்த பரிசுத்தாவினுடைய அக்னியின் அபிஷேகம், இந்த நாவுக போல் இறங்குகிறதை நான் ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்களும் அம்மாவும் பிள்ளைகளும் ஜெபித்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் மீது அந்த அக்னிமயமான நாவுகள் அங்கு கடந்து வந்து கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. அதே நாவு ஆனது என் மீது வந்து இறங்கி என்னை நிரப்பினது. நான் தரிசனத்தோடு அன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் ஜெபம் முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவங்கள காணும். எனக்கு மனசு ரொம்ப துக்கமாக இருந்தது. ஜெபித்து கொண்டே இருந்தேன், எப்படியாயும் தேவனுடைய மனுஷனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மீது மாத்திரமல்ல, உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் மீதும் இந்த அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்வதை நீங்கள் காணுவீர்கள். தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்ய வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். எதனால நிரப்பப்பட்டு? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. கொஞ்சம் கொஞ்சமா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. எதனால நிரப்பப்பட்டு சொல்லுங்க. நான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. எதுக்கு நம்ம சொல்றோன்னா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகின்ற வேளையிலே ஏற்கனவே நம்ம வாயில இருந்த கோல்டன் வாய்ஸ், நல்ல வார்த்தைகள் வாய் திறந்தா அம்மா அம்மாவிலிருந்து எல்லாரும் இழுத்துறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருது யாக்கோபு சொல்றார். இதெல்லாம் நம்ம வாயை விட்டு போகிறது இல்லைங்க. நான் சின்ன வயசில் அப்படி பழகிட்டேன். எப்படிதான்? ஆமாம், பண்ணியோட சேர்ந்தா அவ்வளோதான். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி.
பரிசுத்த ஆவினாலே என்னை நிரப்பும். அவ்வாறு நிரப்புகின்ற வேளையிலே நம்மிலே இருந்து அசுத்தாவி ஓடிவிடும். ஆமென். அசுத்தாவின்னு கோபம், எரிச்சல், சண்டை, சந்தேகம், குழப்பத்தை உண்டாகிறது, போட்டு கொடுக்கறது, போட்டு வாங்கிறது, இப்படி இதெல்லாம் எதுங்க? அசுத்தாவி. பாப பரிசுத்தாவியில் நிரப்பப்படுகின்ற வேளையிலே நாம் அனைவரும் யாராக மாறிவிடுவோம்? பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறவர்கள் பொறுமையாக மாற வேண்டும். யாராக மாறணும்? பொறுமைக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லியிருக்கேன். எது? போவை எடுத்துட்டு ஏவ போடுங்க. எருமைக்கு இன்னும் 6 நச்சாலும் செய்யாதுங்க, ஒதுங்காது. அதுபோல பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகின்ற வேளையிலே யார் துப்பினாலும் யார் என்ன பேசினாலும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். எருமை போல பொறுமையாக இருக்க வேண்டும். அதுவும் பவுல் சொல்றாரு, நீடிய பொறுமை, லாங் பேஷன்ஸ், நீடிய பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நிரப்பப்படுதல். நிறைஞ்ச குடம், ஆமா, அரைகுடம் சும்மா அப்படி சும்மா பந்தாதான். அதனால நாம் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கின்ற வேளையிலே பொறுமையோடு கூட நிதானமாக கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மை தாழ்த்தி நாம் காத்து கொண்டிருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்கம்மா. பேச தொடங்கினார்கள். இதுவரைக்கும் பேசின பேச்செல்லாம் வேற பேச்சு. இப்ப என்ன பேச்சு? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வேறு பாஷைகள் என்றால் வசனத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள், வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கக்கூடிய வார்த்தைகள். இவைகளை அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் என்ன பேசினார்கள்? 11ஆம் வசனம் வாசிங்க. கிரேக்கத்தாரும் அரபருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. கிட்டத்தட்ட 17 லாங்குவேஜஸ், 17 பாஷைக்காரர் அந்த இடத்துல ஒன்று கூடியிருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 17 பாஷைக்காரர் ஒன்று கூடியிருக்கிற இடத்துல இந்த 120 பேர் 17 பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். என்ன தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள் என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற வேளையிலே அவர்கள் என்ன பேசியிருப்பார்கள் என்றால், இப்போ எனக்குள்ளாக ஒரு பாஷை வருகிறது. என் பக்கத்தில் ஒரு கிரேக் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன், நீ ரொம்ப நல்ல மனுஷன், ஆனாலும் உனக்கு பல பிரச்சனைங்க இருக்குது, அது உனக்கு 3 மாதத்தில் சரியாயிடும், நீயும் கேட்டுக்கிட்டே இருக்க, இன்னும் எத்தனை நாள் தான் இந்த பிரச்சனை, இன்னும் 3 மாதத்தில் உனக்கு ஆகிடும். தீர்க்க தரிசனம். உடனே அவருக்கு என்ன வந்துடும்? ஒரு பயம் வந்துடும். இந்த பக்கம் அரபியர் உட்கார்ந்து கொண்டிருக்கார். இங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறீங்க அரபி பாஷையத்தில், நீ இப்போ கொலை பண்ணிட்டு வந்திருக்கிற, நீ செஞ்சது தப்பு, நீ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு, உணர்த்துகிற ஆவியானவர். இவ்வாறு தேவனுடைய மகத்துவங்களை 120 பேர் 17 பாஷைகளிலே பேசுகிறதை கேட்கிற வேளையிலே அனைவருக்கும் என்ன உண்டாயிற்றாம்? ஒரு பயம் உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் கலக்கம் அடைந்தார்கள். என்னப்பா என்னை பற்றி புட்டு புட்டு வைக்கிறார், எப்படிங்கிறாரா? ஆமாம், அதுதான் புட்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. என்னத்தான் நீங்கள் குழல் புட்டு என்ன புட்டு செஞ்சாலும் கையில் பட்டோன்னா இது அதுதான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும் புட்டு புட்டு வைப்பாரியா. உன் மீது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகின்ற வேளையில் உனக்கு எதிராக இருக்கிறவர்கள்,
உனக்கு உன்னிடத்தில் அன்பாய் பேசுகிறவர்கள் யார் யாரெல்லாம் நீ சந்திக்கிறாயோ அவர்களை குறித்து நீ ஜெபிக்கின்றவர்களே, உனக்குள்ளாக தீர்க்கதரிசன ஆவியானவர் கடந்து வந்து அவர்களுடைய காரியங்களை உணர்த்தி அவருடைய நன்மையான காரியங்களை எடுத்து சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, அவர்களை தேற்றப்படும்படியாக, அவர்களை தைரியப்படுத்தும்படியாக உனக்குள்ளாக இந்த பரிசுத்த ஆவியானுடைய தீர்க்கதரிசன ரகசியங்கள் வெளிவரும். தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களும் கலக்கமடைவார்கள். என்ன ஆச்சு இந்த அம்மாவுக்கு? திடீர்னு தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, இந்த அம்மாவுக்கு என்ன ஆகி போச்சு? இத்தனை நாளாக உம்முன்னு இருந்தாங்க, திடீர்னு அந்த அம்மா எந்திரிச்சு தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, இப்படி தீர்க்க சொல்றாங்களே. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகின்ற வழியில நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவாய் என்றால் தீர்க்கதரிசனம் பேசுவாய். இல்லாட்டா தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகத்துவங்களை அப்போ நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாய், மற்ற நன்மையான காரியங்களை சொல்லும்படியாய், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்பதை சொல்லும்படியாய், பாவத்திற்குரிய பரிகாரங்களை அவர் நான் கற்றுக் கொடுக்கும்படியாய், நான் பேசுகின்றவர்கள் அவர்களுக்கு சுகம் கிடைக்கும்படியாய், அற்புதங்கள் நடைபெறும்படியாய், அவருடைய சமாதானம் உண்டாகும்படியாய், அவருடைய சந்தோஷம் உண்டாகும்படியாய் என்னை நிரப்பும் பரிசுத்த ஆவியினாலே, வரங்களினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இதனாலே அவர்கள் எதிராளிகள் கலக்கமடைவார்கள், கர்த்தரிடத்திலே சேர்க்கப்படுவார்கள்.